மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு கம்பெனியில் நாம் ஒரு நல்ல ஒர்க்கர் அப்படின்னு பேர் வாங்கணும்னா நாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்பர் 1, ஆஃபீஸுக்கு கரெக்ட் டைமுக்கு போகணும். அது ஆஃபீஸோ இல்லை கம்பெனியோ, வேலை செய்கிற இடமோ, இல்லை ஒரு கடையோ, ஒரு ஷாப்போ, ஒரு மாலோ, எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைம் போகணும். முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே போனால் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்க்குள்ளே போனதும் நம்மளை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்மைல் வித் முடிஞ்சால் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், இப்படி ஏதாவது ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்லலாம். அப்படி சொல்லும்போதும் அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது லேட் ஆகிடும் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்ப பாருங்கள். ஆன் டைமில் கிளம்பி லேட் ஆயிடுச்சுன்னு வேகமாக போகாமல் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பினோம்னாக்கா நம்மளால் ஆன் டைமுக்கு ஆஃபீஸுக்கு போக முடியும். அடுத்தது, தேவையில்லாமல் லீவ் எடுக்காதீங்க. முக்கியமான விஷயம்னா மட்டும் லீவ் எடுங்க. அப்படி இல்லை உடம்பு சரியில்லை, இன்றைக்கி நம்மளால் போனாலும் ஆஃபீஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா அப்பயும் லீவ் எடுக்கலாம். ஸோ அன்வான்டாக லீவ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் போது உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட முன்னாடியே சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கிறது இன்னும் பெட்டர். ஏன்னா அவர்கிட்ட நம்ம முன்னாடியே சொல்லும்போது ஆமாம்பா அவன் முன்னாடியே சொல்லியிருக்கான்பா, நம்மக்கிட்டையும் கேட்டிருக்கான்பா அப்படின்னும் போது நம்ம மேலே ஒரு நல்ல தாட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது, அன்னன்னைக்கு ஜாபை அன்னன்னைக்கு செஞ்சிடணும். என்னைக்கு இருந்தாலும் நம்ம வேலையை நாம தான் செய்யணும் அப்படின்னும் போது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் முடிஞ்ச அளவு அந்தந்த ஜாபை அன்னைக்கே முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு உங்கள் ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லிட்டு கூட கிளம்புனீங்கனாக்கா வாவ் சூப்பர், பையன் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போகிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். கிளம்பும் போது சொல்லிட்டு போகிறான்றது ஒன்று, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் கேட்கும்போது மனசு சந்தோஷமாக இருக்கும். அவர் மனசு சந்தோஷப்படும் போது நமக்கும் அது பெனிஃபிட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சிடணும். அடுத்தது, எந்த ஒரு வேலையும் இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்னு வேகமாகவும் பண்ணக்கூடாது. அதுக்காக பார்த்துக்கலாம், ஈஸியான ஜாப் தான், நான் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு வச்சு இழுக்கவும் கூடாது. அந்தந்த ஜாபுக்கான டைம் எடுத்து கரெக்டாக பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லாமல் ஃபைல் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்ட அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க வேலை செய்கிறவங்ககிட்ட குறை சொல்லாதீங்க. அதாவது காசிப், யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் காசிப் பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கிட்ட பின்னாடி பேசுறது, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா சம்டைம் அது நல்ல விஷயமா தெரியும் உங்களுக்கு, ஆனால் எதிரில் என்னதுன்னு யோசிப்பார், நம்மக்கிட்ட அவனை பற்றி சொல்கிறான், அப்போ நம்மளை பற்றி எவங்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லி வச்சுருப்பான் அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதனால் மேக்ஸிமம் காசிப் பேசாதீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே கேப் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் பண்ண ஜாபில் ஏதாவது தப்பு வந்துச்சுன்னு உங்கள் ஹையர் அஃபிஷியல் உங்ககிட்ட சொன்னாங்கனாக்கா முதல்ல அதை எடுத்து செக் பண்ணிவிட்டு தப்பு இருக்குதா இல்லையான்னு கிளியர் பண்ணிவிட்டு அதை பற்றி பேச கண்டினியூ பண்ணுங்கள். எடுத்த உடனே நான் ஒன்றும் தப்பு பண்ணல, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஒழுங்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்த உடனே அவங்ககிட்ட போய் எகிரிக்கிட்டு போகாமல் வெயிட் பண்ணி, இல்லை சார் நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் தன்மையாக பேசலாம். அதுவே உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும், சார் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்களே சார், இந்த ஃபைலை நான் செக் பண்ணி பார்த்தேன், என் மேலே எதுவும் தப்பு இல்லை அப்படின்னும் போது இதை ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அதையுமே உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட அதையுமே நீங்கள் தன்மையாக சொன்னீங்கனாக்கா அது இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா உங்களால் அதை செய்ய முடியும்னாக்கா தயங்காமல் செய்யுங்க. ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே உங்கள் வேலையும் பண்ணும்போது உங்களுடைய ஜாபில் ஸ்பீடும் அதிகமாகவும் உங்கள் திறமையை வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், இன்னொருத்தருக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல தாட் வரும். இது எல்லாத்துக்கும் மற்றவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட வேலை செய்கிற யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா ஒரு ஃபோன் பண்ணி உங்களுக்கு எதாவது சப்போர்ட் வேணுமா, எதாவது ஹெல்ப் வேணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரணுமா, நான் உங்கள் கூட வரவா அப்படின்னு கேட்கலாம். ஹையர் அஃபிஷியல்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணும்போது அது இன்னும் நல்லாவே இருக்கும். உங்கள் ஹையர் அஃபிஷியல் ஏதாவது ஒரு ஜாபை கொடுத்தாங்கனாக்கா அந்த ஜாபு கஷ்டமாகவே இருந்தாலும் எடுத்த உடனே
என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லாமல், இல்லை சார் நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன், ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற டைமில் என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தன்மையாக பேசிட்டு ஜாபை எடுத்து செக் பண்ணிவிட்டு, சார் ஃபைலை எடுத்தேன், ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஃபைல் பண்ணும்போது இதில் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு நீங்கள் அந்த பாயிண்ட்லாம் எடுத்து சொன்னீங்கன்னாக்கா, ஓ இந்த ஃபைலில் உண்மையிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கா, ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, அதுவும் பாயிண்ட்டோடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னும்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கொடுக்கலாம். அப்படி ஒரு ஆளை கொடுக்கும்போது உங்களுக்கும் பேர்டன் இல்லாமல் இருக்கும், அந்த வேலையும் கரெக்டாக நல்ல டைமில் முடிஞ்சிடும். அப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு அடுத்தவங்களுக்கு உதவுறதும், ஹையர் அஃபீஷியல்கிட்ட ஹார்ஷாக பேசாமல் இருக்கிறதும், ஆன் டைமுக்கு வேலைக்கு போகிறதும், நம்ம வேலைக்கான டைமை கால்குலேட் பண்ணி நம்ம அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறதும், இது எல்லாத்தையும் நாம் ஃபாலோ பண்ணோம்னாக்கா நமக்கு அவார்டே கிடைக்கலனாலும் உங்கள் மனசாட்சி உங்களை பாராட்டும். உன் வேலையை நீ கரெக்டாக தானே பண்ண, அப்புறம் என்ன ஒன்று கிடைக்குது கிடைக்கல அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு ஒரு விதமான மன திருப்தியை கொடுக்கும். வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம மன திருப்தி தாங்க முக்கியம். அவன் அதை செய்கிறான் நம்மளால் செய்ய முடியல, இவன் இதை செய்கிறான் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு எப்போ பாரு அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அவன் அப்படி இருக்கான் என்னால் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே போயிட்டோம்னாக்கா யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய தாட் உங்கள் மனசாட்சிப்படி இருந்ததுன்னா அது உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே அமையும். நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னாக்கா நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும். அப்படி நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டோம்னாக்கா அவன் நமக்கு நல்ல பேர் கொடுக்கலாம் கூட நம்ம மனசாட்சி நமக்கு நல்ல பேரை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டு அதன் மூலமாக நல்ல பேர் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. என்றும் அன்புடன் உங்கள் MK. நன்றி, வணக்கம்.